அவங்க அதுக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு அப்ப அவங்க கூட நான் கூட போயிருந்தேன். அதே கமிஷனர் அலுவலகம் தான். சின்மயி எங்க போனாங்களோ அதே கமிஷனர் அலுவலகத்துக்கு தான் நானும் போறேன். போய் நாங்க 2 பேரும் போய் கொடுக்குறோம். இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையும் கிடையாது. அப்போ சின்மயிக்கு மட்டும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொன்ன ஒரு சைபர் கிரைம் போலீஸ் ஏன் மீனா கந்தசாமியுடைய நிலையில ஏன் சொல்ல முடியல? மீனா கந்தசாமியும் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அவங்க இன்னைக்கு இந்தியா பூராக அறியப்படுற ஒரு ஆங்கில எழுத்தாளராக இருக்காங்க. ஆனா அவங்களால ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை? ஏன் அவங்கள பத்தி தப்பாக எழுதினவங்கள கைது பண்ண வைக்க முடியல? ஏன் சின்மயியால முடியுது? ஏன் இந்த போலீஸ் சின்மயி சொன்னா கேக்குது, ஏன் மீனா கந்தசாமி சொன்னா கேட்க மாட்டேங்குதுன்றதுக்கான அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் அதுவும் சாதிதான். சாதி ரொம்ப ரொம்ப நுட்பமாக அதிகார மட்டத்திலையும் ஊடகத்திலையும் சமூக அமைப்புகளிலும் நம் வீடுகளிலும் பள்ளிகளிலும் உயர்கல்வி நிறுவனங்களிலும் எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கு. காற்றுல கலந்த ஒரு விஷம் மாதிரிதான் சாதி. அது இப்படி எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கிறதுனால உங்களுடைய சாதி அடையாளத்தை நீங்க வெளிப்படையாக வெளியில தெரியுது அப்படிங்கும் பொழுது நீ என்ன சாதி அப்படின்னு பார்த்துதான் நான் நடவடிக்கை எடுப்பேன்னு போலீஸோ அல்லது நீதிமன்றமோ அல்லது எல்லாமே நீதிமன்றங்களும் நம்ம அதை நம்ம விதிவிலக்கு சொல்லவே முடியாது. நம்ம இளவரசன் திவ்யா கேஸ்ல பார்த்தோம் நீதிமன்றம் என்ன செஞ்சதுன்னு. நீதிமன்றம் ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்யற இடமாக மாறி அவங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சுது. ஒரு தனி மனித உறவு அது. இளவரசன் திவ்யா 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வாழ்றாங்க. அவங்களுடைய தனி மனித உறவுக்குள் யாரும் யார்கிட்டையும் டைவர்ஸ் கேட்கல. அவங்க 2 பேரும் எவனோ போட்ட ஒரு வழக்கு, ஏதோ ஒரு ஹேபியஸ் கார்பஸ வச்சு ஆள்கொணர்வு மனு தான் அவங்க போட்டாங்க. ஆளை கொண்டு காமிச்சிட்டா அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அந்த ஆட்கொணர்வு மனுக்கு வேலையே கிடையாது. ஆளை கொண்டு காமிச்சோன்னா நீ அனுப்பி விட்டுறணும், அவ்வளவுதான். ஆனா அங்க என்ன நடந்தது? அந்த மனுவை அடிப்படையாக வச்சுதான் அவங்க 2 பேரையும் பிரிக்கவே செஞ்சாங்க. இன்னைக்கு இளவரசன் நம்ம கிட்ட இல்ல, அவனையும் கொண்டு போட்டாச்சு. இப்போ நீதிமன்றங்களும் அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ 1 மாதத்திற்கு முன்பு நடந்த ஸ்வாதி கொலை வழக்கில் ஸ்வாதிக்காக ஒரு பெண்ணை பட்டப்பகலில் அப்படி அவ்வளவு கொடூரமாக பல பேர் பார்க்க ஒருத்தன் கொலை செஞ்சுட்டு போற அளவுக்கான தைரியம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்திருக்கு. அதை நம்ம நிச்சயமாக கண்டிக்கணும். கொலை செய்தவன் எவனாக இருந்தாலும் அவனை தண்டிக்கணும்ன்றதுதான் நம்ம எல்லாருடைய நிலைப்பாடாகவும் இருக்க முடியும். ஆனால் ஸ்வாதி கொலை விஷயத்தில் இந்த போலீஸ்காரர்களும் இந்த ஊடகங்களும் அரசாங்கமும் அதிகாரிகளும் சேர்ந்து அவர்கள் அந்த பெண்ணுக்கு மட்டும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எத்தனையோ பெண்கள் செத்து போறாங்க, எத்தனையோ பெண்கள் பாலியல் வல்லுறவுகளை செத்து போறாங்க. எந்த பெண்ணுக்கும் இப்படி ஒரு புனித பிம்பத்தை ஊடகங்களும் போலீஸும் சேர்ந்து கட்டமைக்கவே இல்லை. அந்த பொண்ணு காயத்ரி மந்திரம் தினமும் சொல்லும் அப்படின்னு நியூஸ் சொல்றாங்க. காயத்ரி மந்திரம் சொல்லும், எந்த ஆண் கூடயுமே பேசாது. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அப்புறம் அவங்க